என்னடா இவ இப்படி காட்டிக்கிட்டு இருக்காளே, கண்ணாடி முன்னாடி மாதிரி நம்மள அவளே காட்டிக்கிட்டு இருக்காளே, பைத்தியம் மாதிரி நினைக்கிறீங்களா? பைத்தியம் கிடையாதுங்க. ஃபோன், புது ஃபோன். இது என்னோட பழைய ஃபோன். பழைய ஃபோன்னாலுமே சூப்பர் ஃபோன். இதுக்கு இப்போ ஓப்பன் பவுச்சு இதெல்லாம் போட்டு, இந்த ஃபோனுக்கு எத்தனை தடவை டிஸ்பிளே போடா பார்க்குறான் பாருங்க, நல்லவே மாதிரி போட ஓடுற. இந்த ஃபோனை நாங்கள் எத்தனை தடவை ரிப்பேர் பார்த்துட்டு நம்ம கிட்டத்தட்ட இந்த ஃபோனுக்கே நான் 8000 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். செலவு மட்டும் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா கீழே போட்டுருவான், இல்லைனா உச்சா அடிச்சிருப்பான். உச்சா இது வெளியே போயிடும். ஒரு தடவைலாம் துணி ஊற வச்சிருக்கேன், ஃபுல்லாக வட்டைக்குள்ளே போட்டுட்டான், ஃபுல்லாகவே போயிடுச்சு. இந்த செல்லில் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், இன்ஸ்டா யூஸ் பண்ணேன். ஃபோட்டோலாம் எடுத்தால் சூப்பராக தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே வேலைக்கு போன இடத்துல என் செல்லில் தான் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஆனால் அப்போ வந்து இந்த எல்இடியா ஹெச்டி சொல்லுவாங்களா அந்தது. இப்போ வந்து நார்மல் தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து இது வீட்டு மொபைலாக நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வெளியே வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்கிட்ட மொபைலு என்னோட புது மொபைலை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த பையன்கிட்ட. இதையும் போட்டுட்டான். நல்ல வேலை டெம்பர் கிளாஸ் ஓட்டியிருக்கனால லைட்டாக டெம்பர் தான் குழந்து கிடக்கு. இதை இன்னும் இஎம்ஐ கூட நான் முடிக்கலை. இப்போ புது ஃபோன் வாங்கியிருக்கிறது இஎம்ஐயில். இன்னும் 1 மாதம் இஎம்ஐ கூட நாளைக்கு தான் கட்டுறேன். அதனால தான் இந்த ஃபோனை இப்போது வந்து டிஸ்பிளேக்கு 1200, இந்த பவுச் 150, 1350 ரூபா. இன்றைக்கி நான் செலவு பண்ணி போன 2 நாளாக தொடர்ந்து வேலை பார்த்து 1350 ரூபா செலவு பண்ணி இப்போ இந்த பையன்கிட்ட நாளைக்கு நான் கொடுக்கணும். ரொம்ப முடியலை தெரியுமா, எவ்வளோ செலவு தெரியுமா? இவ்வளோ இந்த அவனை திட்டுங்க அவனாலேயே. பட் இருந்தாலும் வீட்டுக்கும் ஒரு மொபைல் வேணும்ல, குழந்தைங்கிட்ட நம்ம பேசணும், வைக்கணும், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சவங்ககிட்ட பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட ஃபோன் வாங்கி பேசுகிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு மொபைல் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ புது மொபைல் வாங்கினேன். இதே நான் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பேன். பட் வீட்டுக்கு ஒரு மொபைல் வேணும்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் இதெல்லாம் இறங்குறோம். அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் உங்களுக்கு